வணக்கம் நண்பர்களே. வசந்தத்தை வரவேற்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்களில் சிம்மராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த மாதங்களில் நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிம்ம ராசியோட அதிபதியாக இருக்கப்படுறவர் சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தோட 1 பாதங்களும் அடங்கும். சிம்ம ராசியில் காலபுருஷனோட இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசியாக பார்க்கப்படுது. சிம்ம ராசிக்கு பகலில் வலுங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியோட அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியனாக இருக்கிறதால சகல சுகங்களும் ராஜ போக்கத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சூதுவாது தெரியாமல் எல்லார்கிட்டையும் எளிதில் நம்பக்கூடிய குணங்களை கொண்டிருப்பீங்க. தற்புகழ்ச்சிக்கு அடிமையாக கூட இருக்கிறதால இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டா உங்கள் வாழ்வு எப்போதுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா 2ல் 1 பார்த்துடுவீங்க. அதுலேயும் தனக்கு இடையூறு செய்கிறவங்கள வேரோட களைச்சி பின்னாடி தான் நிம்மதி அடைவீங்க. முன்கோபப்பட்டாலுமே தான் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சா உடனே மன்னிப்பு கேட்பீங்க. அதே மாதிரி மற்றவங்க செய்கிற தப்பை பெருசாக நினச்சிக்க மாட்டீங்க. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய பிள்ளைகள் நல்ல குணங்களோடு தான் எப்போதுமே வளருவாங்க. அதே மாதிரி நல்ல குணங்களோடையும் கோபம் அதிகம் வந்தாலுமே குணமும் கூட கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் நம்மளால் காண முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களிடம் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண முடியும். சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இயல்பாகவே சூரியனோட சிவகோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிவனுடைய அம்சமான சூரியன் விளங்குறதால சூரியன் நெருப்பு குளமாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்படி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக ஒரு தளம் இருக்குதுன்னா அது இந்த திருவண்ணாமலை தான். இந்த தலம் சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலை விளங்குது. சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மையமாக இருக்குதோ அதே மாதிரி தான் பூமியோடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குறதா ஸ்கந்த புராணமே சொல்லியிருக்கு. ஏற்றமான வாழ்வு, ஏமாற்றம் இல்லாத நிலை, இது எல்லாமே கடந்து போகிற அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு உயரமான வாழ்வை அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வர்றது நல்லது. இதனால் உங்கள் எதிர்கால சிறப்பாக அமையும். எப்போதுமே அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் 2மே கலந்த மாதமாக தான் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவுங்கிறது கொஞ்சம் தடைபட்டு பின்னாடி உண்டாகும். வரவு மிஞ்சின செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் முந்தைய மாதங்களில் இருந்தது. இந்த மாதங்களில் அதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உடல் நிலையில கவனமாக இருங்க. குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலையில் தவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்தீங்கன்னா இந்த மாதங்களுக்கு நல்லாவே இருக்கு. மாதத்தோட பின்பகுதி முற்பகுதியில் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. இது வரைக்கும் வேலையில் இருந்துட்டு இருந்த தடை நீங்கி உயர் அதிகாரிகளோட பாராட்டு பெறுவதற்குண்டான வாய்ப்பு பெறுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே வரவும் செலவும் கொஞ்சம் சரிசமமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முடிவு தக்க நபர்களோட ஆலோசனைக்கு பின்னாடி நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதம் மேலும் நீங்கள் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நடராஜ பெருமானையும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வர்றது இந்த வாழ்வில் சிறப்பை உண்டாக்கி தரும். அதே மாதிரி இந்த மாதங்களில் மேலும் எந்த மாதிரி பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கன்னா நட்சத்திர பலனா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது சூரியன் இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அருள் ஈடில்லாத சக்தி இது எல்லாமே எப்போதுமே இருக்கும். வைகாசி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது. சக்கர வியூகத்தில் சிக்கிக்கிட்டு தடுமாறுற மாதிரி தான் முந்தைய காலங்களில் இருந்திருப்பீங்க. 2ல் கேது, 8ல் ராகு, 7ல் சனி, 10ல் குருன்னு எல்லா பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைச்சிக்கிட்டு சொல்ல முடியாத நிலையில் தள்ளியிருப்பாங்க. ராசிநாதன் சூரியன் 10ல் சஞ்சாரம் செய்யறதால உங்களுடைய வெளியில் கொண்டு வர இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் தான் அந்த மாதத்தில் இருக்கும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் புதுசாக கிளையை தொடங்கணும்னு நினைக்கிறதுனாலுமே பணியாளர்களோட கவனமாக செயல்படுறது தான் இந்த மாதத்தில் நல்லது. வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் இது எல்லாமே இருக்கிறது அவசியம். அதே மாதிரி புதிய முதலீடு செய்யறப்ப ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க. சனி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதால நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனை அப்பப்போ உருவாகும். அதனால இந்த விஷயங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம்.
கூட்டு தொழில நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்துல குடும்பத்தினரோட நீங்க அனுசரித்து போகிறதா அது வழியா பல சங்கடங்கள் தீரக்கூடிய வகையில் இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை இந்த மாசத்துல இருக்கும். பணவரவு கூட திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி புதுசா சில பேருக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களா இருக்கிறவங்க இந்த காலத்துல கவனமா செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது பல நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய வகையில இந்த மாசத்துல அமையும். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வெளியிடமா இருந்தாலும் சரி, வார்த்தைகளை மட்டும் கவனமா உபயோகப்படுத்துங்க. இல்லைன்னா பேச்சு மூலமா கூட வீண் பிரச்சனை உண்டாகலாம். ஆரோக்கியங்கிறது இந்த மாசத்துல நல்லாவே இருக்குது. விவசாயிகளா இருக்கிறவங்க சங்கடங்கள் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விளைச்சலும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். அரசியல்வாதிகளா இருந்தா உங்களுடைய முயற்சி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது. இந்த காலத்துல ஒவ்வொரு செயலுமே யோசிச்சு செயல்படுறது தான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க நீண்ட நாளா செஞ்சுட்டு இருந்த முயற்சிக்கு பின்னாடி விரும்பின கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி கேது பகவானையும் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இந்த மாசத்துல ஏற்படும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் சூரியனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்குது. எதிர்பார்த்த நன்மை அடையக்கூடிய மாசமா தான் இந்த வைகாசி மாசம் இருக்குது. நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியிலும் சரி, ராசிநாதன் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதால இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விளக்க வைப்பாரு. முயற்சி கூட வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணம் லாபத்துல முடியினாலுமே பணியாளர்கள் உங்களுடைய பணியில கவனமா இருந்துட்டு வரதான் அவசியம். சிலருக்கு அதிகாரிகளோட கண்டிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10ல குரு சஞ்சாரம் செய்யறதால வேலையில நெருக்கடிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் தானாவே தேடி வரும். அதனால எச்சரிக்கையா இருங்க. ஒவ்வொரு செயலும் நிதானமா செயல்படதான் நல்லது. 8ல ராகு இருக்கிறதால எதிர்பாராத பிரச்சனை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணியாளர்கள் இந்த காலத்துல கவனமா செயல்பட்டீங்கன்னா பல சிக்கல்களை இருந்து விடுபடலாம். கும்ப சனியால குடும்பத்துல நண்பர்கள் இடத்துல அப்பப்ப சங்கடம் தோன்றும். சின்ன சின்ன சண்டைகள், குடும்ப விவகாரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரிலாம் வரலாம். மனசுல குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நிதானமா நீங்க செயல்படுறதா நல்லது. தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பேச்சுல கவனமா இருங்க. பெண்களாக இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதி சாதகமாகக்கூடிய வாய்ப்பும் பிற்பகுதியில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இந்த மாசத்துல இருக்கும். இருந்தாலுமே குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை தான் ஏற்படும். உடல்ல இருந்துட்டு அந்த சங்கடம் எல்லாமே விலகும். நோய்கள் சிகிச்சையால் சரியாகக்கூடிய வாய்ப்பும். அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க மற்றவங்கள அனுசரிச்சு போறதோட எதிர்மறை சிந்தனைக்கெல்லாம் இடம் தராதீங்க. விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதி யோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்விக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே மாதிரி வாராகி தாயே தொடர்ந்து வழிபட்டு வாங்க. சங்கடங்கள் அனைத்தும் விலகும். வாராகி அம்மனை வழிபடுறதால உங்கள் வாழ்வில் பல ஏற்றமான முயற்சிகள் இந்த மாதங்களில் ஏற்படலாம். உத்தரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்துல ராசின்னு பிறந்த நீங்க எல்லாத்துலேயுமே முதன்மையா இருக்குன்னு தான் நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க செயல்படுவீங்க. வைகாசில உங்க நட்சத்திர ராசிநாதன் 10ல சஞ்சரிக்கிறதால நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வியாபாரத்துல போட்டியாளரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும். சனி ராகு கேது குருவோட சஞ்சார நிலை சாதகமாக இல்லைங்கிறதால எதிர்பாராத நெருக்கடி அப்பப்போ தோன்றும். இருந்தாலுமே குருவோட பார்வை உங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தானத்தில் பதிகிறதால குடும்பத்தில் அமைதிங்கிறது இருக்கும். பணவரவு இருக்கும். சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே மாதிரி நோய்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் பல வகையில் இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. போட்டியாளரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட விலகும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இதுவரையில் இருந்த செல்வாக்குல மாற்றம் கொண்டு வருவீங்க. பெண்களாக இருக்கிறவங்க அமைதி காக்கிறதா இந்த மாசத்துல அவசியம். இந்த காலத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய பாருங்க. பணியாளர்கள் அதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாக நேரலாம். உடன் பணிபுரியறவங்க எதிராக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். விவசாயிகளாக இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேற்படிப்புக்காக மாணவர்கள் மேற்கொள்கிற முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல இருக்குது. சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுக்கு நிம்மதிங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையாக போகிறதால நன்மைகள்ங்கிறது இந்த மாதத்தில் பெற முடியும். குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து போகிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவி திட்டமிட்டு 2 பேருமே செய்கிறது நன்மை கொண்டு வந்து தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறதால மனசில் சந்தோஷங்கிறது ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலங்கிறது ஏற்படும். பெண்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை தான். பயணம் செய்கிறப்ப எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு சங்கடம் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சிகள் உங்களை பற்றி குறை சொல்கிறத குறைச்சி கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமையை புரிஞ்சு கொண்டு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. கட்சி மேலிடத்துல ஆதரவோட மனதிற்கு நீ பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க திறமைக்கேற்ற புகழ் கௌரவம் கட்டாயமாக கிடைக்கும்.
பண வரவுலையும் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமா தக்க சமயத்துல தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியா செயலாற்றுதான் நல்லது. மாணவர்களா இருக்கிறவங்க எதிர்கால கல்வி பத்தின சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிச்சீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா காரிய வெற்றிங்கிறது எப்போதுமே உண்டாகும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.